ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிகவும் அதாவது தமிழர்கள் மிகவும் படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 15,000 வருடங்களுக்கு முன்பு மக்கள் வாழ்ந்திருக்கிற ஒரு ஊர் கடலுக்கடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு மட்டும் பெருமை கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பெருமை வாய்ந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நகரம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி வல்லுநர்களால் சொல்லப்பட்டிருக்கு. இது ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தில் வங்காள விரிகுடா இருக்குல்ல, வெஸ்ட் பெங்கால், அந்த ஓஷனில் தான் இந்த ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கடலுக்கடியில் கிட்டத்தட்ட 15,000 வருடங்களுக்கு முன்பாக உள்ள ஒரு ஊரே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது தமிழர்களுக்கு மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 15,000 வருடங்களுக்கு முன்பாக இருந்திருக்கு இந்த ஊர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய வரலாற்று சிறப்புன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜெரிகோ அப்படிங்கிற ஒரு சிட்டி பார்த்திங்க அப்படின்னா எருசலேம் அண்ட் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனாவில் இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11,000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஆராய்ச்சி வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த வெஸ்ட் பெங்கால் ஓசனில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நகரம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஜெரிகோ 11,000 வருடங்களுக்கு முன்பு தான். இது அதைவிட 4,000 வருடங்களுக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்ட நகரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெருமை வாய்ந்த ஒரு தருணமாக இருக்குது. ஸோ ப்ரௌட் ஆஃப் தமிழன். இன்னொரு பக்கம் இது தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஆச்சரியமாக்கத்தக்க ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய தாய்மொழி பார்த்திங்க அப்படின்னா பழமையான மொழிகளில் ஒன்றுன்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்கள் ரிசர்ச் போய்கிட்டுருக்கு. இதே மாதிரி ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய சிவகங்கையில் அந்த ஒரு அகழ்வாராய்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி அதை பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் எங்களுடைய தமிழ் பழமையானதுன்னு சொல்லிட்டு ஒரு அருங்காட்சியமே பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இன்றைக்கி வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு பழமையான ஒரு நகரம் அதுவும் தமிழ்நாடு, அதாவது நாகப்பட்டினம் அப்புறம் இந்த பாண்டிச்சேரிக்கு இடையில் அந்த ஓசனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது 15,000 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட நகரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் அவங்க சைடில் இருந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே. 2019 பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி, அதாவது நம்மளுடைய ரிசர்ச் டீம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி NIOT என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய கப்பல், 2 கப்பலை ரிசர்ச்சுக்காக அனுப்புகிறாங்க தமிழ்நாட்டுக்கு. சரிங்களா? அந்த கப்பலில் சாகர்தாராங்கிற ஒரு கப்பலும் ஷாகர் அவென்சிகா அப்படிங்கிற ஒரு கப்பலும் அனுப்புகிறாங்க. சரி, ஓகே. இந்த கப்பல் எங்கே அனுப்பப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார்ங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பப்படுது. இந்த பூம்புகார் வரலாற்றில் மிகவும் புகழ்மிக்க ஒரு இடம். ஏன்னா இந்த பூம்புகாரை பற்றி பல இலக்கியங்களிலும் பல வரலாற்று நூல்கள்லையும் நிறைய விஷயங்கள் இங்கே தான் பார்த்திங்கன்னா வாணிகம் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். இந்த பூம்புகார் பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கும்
பாண்டிச்சேரிக்கும் நடுவில் இந்த காரைக்கால் அருகில் இந்த பூம்புகார் பட்டணம் அமைஞ்சிருக்கு. இந்த பூம்புகார் பட்டணம் மிகவும் மிகவும் பழமையான பட்டணம். அது மட்டும் இல்லை, சோழர்களுடைய தலைமை இடமாக இந்த பூம்புகார் செயல்பட்டிருக்குன்னு வரலாற்றில் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த பூம்புகார் இல்லை அனுப்பப்பட்ட இந்த கப்பல்கள் கிட்டத்தட்ட ஒரு 40லிருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் கடலுக்குள்ளே போகிறாங்க. கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ரிசர்ச் டீமுக்கு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அதுதான் மிகவும் இன்னைக்கு பேசப்படுகிற வரலாற்று சிறப்புமிக்க தமிழர்களுக்கான ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 40 to 50 கிலோமீட்டர் கடலுக்கு உள்ளே போகிறப்ப ஒரு விஷயம், ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா, கடலுக்கு அடியில், அதாவது நம்ம காம்பவுண்ட் சுவர்லாம் இருக்குல்ல, வீடு கட்டி காம்பவுண்ட் சுவர், அந்த மாதிரி வீடு கட்டி ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது. காம்பவுண்ட் வால் கட்டி ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய போர்ட், கிட்டத்தட்ட அந்த போர்ட் வந்து ஒரு 11 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த போர்ட் இருந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த பூம்புகார் பட்டணம் இன்னமும் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டர் டு 40 to 50 கிலோமீட்டர் வரைக்கும் வெளியே இருந்திருக்கு, கடலுக்கு வெளியே இருந்திருக்கு. ஆனால் இந்த 15,000 வருடங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கிலோமீட்டர் வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு. இது மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஹைட்டான பயங்கரமான லைட் ஹவுஸ்லாம் இருந்திருக்கு. இதை பார்த்து பிரமிச்சு அடைஞ்சவங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரிசர்ச் போயிட்டுருக்கு. இன்னும் அதே மாதிரி பாரதியார் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியில் இருந்து இது வரலாற்றுக்கு தேவையான ஒரு பெரிய விஷயமாக இருக்க போது. தமிழோட அந்த பழமை வந்து உலகம் ஆல்ரெடி அங்கீகரிச்சிட்டாங்க. பட் இன்னமும் அதுக்கு ஒரு மைல்கல்லாக இது அமையும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதோட ரிசர்ச் டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் பெங்காலோட அந்த கடலோர டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குல்ல, இன்றைக்கி வந்து அந்த பூம்புகார் அந்த கடலோர பகுதியில் வந்து கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம் அந்த வரைக்கும் வந்துடுச்சு. இதே ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருந்திருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருந்திருக்கும். அதே மாதிரி 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வளோ டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கால்குலேட் பண்ணி ரிசர்ச் பண்ணி இதை வந்துட்டு ஹைப்பத்தட்டிக்கலாக வந்து இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஒரு நகரமே வந்து கிட்டத்தட்ட உள்ளே போயிருக்கு. பூம்புகார் பட்டினத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சிலப்பதிகாரம், அகநானூறு, புறநானூறு, சங்ககால இலக்கியங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பாக உள்ள இலக்கியங்களில் நாம் இந்த பூம்புகார் பட்டினத்தை பற்றி பார்க்கலாம். இந்த இலக்கியங்களில் இந்த பூம்புகார் பட்டினம் காவேரி பூம்பட்டினம் அப்படின்ற மாதிரி அதாவது குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த காவேரி பூம்பட்டினம் தான் சோழர்களுடைய ஒரு தலைநகரமாகவும் இருந்திருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதிகமாக வாணிகம் நடந்த ஒரு இடமாகவும் இந்த காவேரி பூம்பட்டினம் இருந்திருக்கிறது. அப்போ இந்த காவேரி பட்டினம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, அதிலிருந்து ஒரு 100 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2100, 200, 300, ஒரு 500 வருடங்கள் இன்றைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீசஸோட 2000 வருடங்களுக்கு முன்பு பிறந்த ஜீசஸோட ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து பேசுகிறோம். நம்மளுடைய வருஷங்களை வந்து கிமு கிபின்னு தான் பிரிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சங்ககால இலக்கியங்கள் இன்றைக்கி இன்னையிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு இலக்கியமாக நமக்கு தெரியும். அப்போ அந்த காலகட்டங்களில் இந்த காவேரி பூம்பட்டினத்தை பற்றி வந்து எழுதியிருக்கு அப்படின்னா, அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு
200 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம பார்த்தோம்னா 2500 ஆண்டுகளுக்கு ஒரு தோராயமாக சொல்லணும்னா அந்த பட்டினம் இருந்திருக்கு. ஆனால் அதிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த பூம்புகாரே வந்து கடலுக்குள்ளே போயிருக்கு. அப்போ இதே மாதிரி எத்தனை ஊர்கள் கடலுக்குள்ளே போயிருக்க வாய்ப்பு இருக்குது? யோசித்து பாருங்கள். இதை தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ், அதாவது 15,000 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட நகரம். ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு சோழர்களோட ஒரு தலைநகரமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த பூம்புகார் பட்டணம் எவ்வளோ தூரம் பழமையான பட்டணங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பூம்புகார் பட்டணத்தில் தமிழ் மொழியை ஆட்சியாக கொண்ட சோழர்கள் ஆட்சி செஞ்சு தலைநகரமாக இருந்திருக்கு இந்த பூம்புகார் பட்டணம். அப்போ இது வந்து மேலும் தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய, தமிழ் உலகிலேயே மிகவும் சிறந்த பழமையான ஒரு மொழி என்பதில் குறிப்பிடுவது எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக வந்து இது நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயம். சிட்டில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இது வந்து தோராயமாக 15,000 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜெரிக்கோ அப்படிங்கிற ஒரு நகரம், பாலஸ்தீனா இஸ்ரேலில் இருக்கிற இந்த நகரம் 11,000 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட நகரம். இது மிகவும் பழமையான நகரம், உலகத்திலேயே இதுதான் மிக பழமையான நகரம் அப்படிங்கிறத அங்கேருந்து ஒரு ரிசர்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பானையை வந்து, அந்த பானையை வச்சு இந்த பானை வந்து கிட்டத்தட்ட ஒரு 11,000 வருடங்களுக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டிருக்கலாம். அப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து அவங்களுடைய வசதிக்காக பானைகளை செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இன்றைக்கி வரைக்கும் நமக்கு வந்து 11,000 வருடங்களுக்கு முன்பாக பழமையான நகரமாகிய ஜெரிக்கோ தான் ஒரு பழமையான நகரமாக இருந்தது. ஆனால் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் அவங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் அவங்க சைடில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 11,000 வருடங்களுக்கு முன்பாக பானை மட்டும் கண்டுபிடிக்கலை, கண்டுபிடிச்சதையே நம்ம இங்கே பழமையான ஒரு நகரமாக இன்றைக்கி உலகத்தில் நம்ம பேசப்பட்டிருக்கிற ஒரு நகரம் ஜெரிக்கோ. ஆனால் இங்கே ஒரு 15,000 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் கடலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ளே போய் கிடக்கு ஒரு நகரம். யோசித்து பாருங்கள். அப்போ அந்த நகரம் கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டிருக்கலாம்? அங்கே மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,000 வருடங்களுக்கு முன்பாக பானை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நம்ம ஜெரிக்கோவை பெருமையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி உலகத்தின் பழமையான நகரம்னு. ஆனால் இன்றைக்கி இந்த ரிசர்ச் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 15,000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பூம்புகார் பட்டணம் இருந்திருக்கு. மக்கள் வந்து நகரத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க, காம்பவுண்ட் வால் வைத்த வீடுகளில் மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 கப்பல்களை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போர்ட் இருந்திருக்கு, துறைமுகம் இருந்திருக்கு, கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் இருந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கு ஒரு நகரமே வந்து கிட்டத்தட்ட ஒரு கடல் மட்டத்திலிருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பண்ண போகிற அந்த ரிசர்ச்சில் தான் வந்துட்டு நிறைய உண்மைகள், ஆச்சரியங்கள், வியப்புகள் வெளியே வரப்போகுது. இது உண்மையாகவே 15,000 வருடங்களுக்கு பழமையான நகரமா, இல்லை அதுக்கும் முன்னாடி உள்ள காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட நகரமா அப்படிங்கிறது ஆராய்ச்சியின் முடிவில் தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழர்களுடைய பெருமை உலகறிய செய்வோம். ஸோ இந்த காவேரி பூம்பட்டினம், அதாவது இந்த பூம்புகார் நகரம் வந்து காவேரி பூம்பட்டினமாக 2500 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட சங்ககால இலக்கியங்களான சிலப்பதிகாரம்,
அதே மாதிரி பார்த்திங்கன்னா அகநானூறு இந்த மாதிரி நூட்களில் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு சோழர்கள் ஆட்சி செய்த ஒரு தலைநகரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். இதிலிருந்து நம்ம வந்து கண்டிப்பாக இந்த நகரம் கிட்டத்தட்ட ஒரு 2500 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு நகரமாக நம்ம இது 100%, 110% வந்து இது அக்செப்டடு. இது வந்து 2500 வருடங்களுக்கு மேலாக உள்ள சிட்டி அப்படிங்கிறது. ஆனால் இந்த கடல் மட்டம் இருக்குது பார்த்தீங்களா, கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 40லேருந்து 50 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா இந்த காவிரி பூம்பட்டினம். அதே மாதிரி அதில் உள்ள வேலைப்பாடுகள், அதோட வீடெல்லாம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சுவர் வச்சு பார்த்திங்க அப்படின்னா வீடுகள் இருந்திருக்கு, போர்ட் இருந்திருக்கு, அதே மாதிரி கலைஞர் விளக்கம் இருந்திருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசர்ச்சில் இருக்குது. இது எந்த மாதிரி ரிசர்ச் இதெல்லாம் தேவை, கடலுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதை அடுத்த கட்ட ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படி அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஆர்வலர்கள் அதேமாதிரி தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் மேலேயும் பயங்கரமாக இதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியா தமிழ்நாடு தாண்டி ஒரு உலகத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பழமையான நகரம் கண்டுபிடிக்கப்படலாம். ஏன்னா அந்தளவுக்கு அதற்குரிய சாட்சிய கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஸோ இந்த காவிரி பூம்பட்டினம் பார்த்திங்க அப்படின்னா தொழில் நகரமாக இருந்திருக்கு, பூம்புகார். சரிங்களா, இந்த பூம்புகார் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி அப்படிங்கிற ஒரு புக்கில், அதாவது வரலாற்று நிர்மிக்கப்பட்ட ஒரு புக்கில் ஒரு ட்ராவலர் வந்து என்ன பண்ணுறாருன்னா த ட்ராவல் அண்ட் ட்ரேட் இன் இந்தியன் ஓஷன் பை எ மெர்ச்சன்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இப்போ த ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூம்புகார், இந்த காவிரி பூம்பட்டினத்திலிருந்து நிறைய வர்த்தகங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் ஆகிருக்கு. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு புத்தத்தட்டா அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த காவிரி பூம்பட்டினம், அதாவது ஏன் இந்த காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூம்புகார் துறைமுகமும் அதே மாதிரி இந்த காவிரி யாரும் சென்று சேருகிற இடம், கடலும் இந்த காவிரி யாரும் சேருகிற ஒரு இடம்தான் இந்த காவிரி பூம்பட்டினம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 போக்குவரத்து, நீர் போக்குவரத்து இருந்திருக்கு. மக்கள் வந்து கடல் வழியாகவும் வாணிகம் செய்திருக்காங்க, உள்ளூர்களில் இந்த ஆற்றின் மூலமாக, இந்த காவேரி ஆற்றின் மூலமாகவும் வாணிகம் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி இருக்கிற காவேரி ஆறோட நிலைமை வந்து எல்லாருக்குமே தெரியும். மணல் அள்ளப்பட்டு அதோட ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த புத்திஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த காவேரி ஆறோட தண்ணி இருக்குல்ல, அது வந்து மிகவும் மிகவும் சுத்தமான ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு கிறிஸ்டைல் வாட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு. அவ்வளோ தூரம் பியூரான வாட்டர் அப்படிங்கிறத அவருடைய இதில் வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா சங்ககால இலக்கியங்கள் 2500 வருடங்களுக்கு முன்பாகவே எழுதின ஒரு இலக்கியங்கள். அதுலேயுமே இந்த காவேரி பூம்பட்டினம், அதாவது பூம்புகார் என்கிற இந்த காவேரி பூம்பட்டினம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இருக்குல்ல, அதாவது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாணிகம் அந்த காலகட்டங்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா கடல்வழி போக்குவரத்து இருந்திருக்கு. அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி அப்படிங்கிற புக்கில் வந்து இந்தியன், அதாவது ட்ராவல் அண்ட் ட்ரேட் இன் இந்தியன் ஓஷன் பை எ மெர்ச்சன்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அப்படிங்கிற இதில் வந்து இந்தியாவோட வாணிகம் இந்தந்த பட்டணங்கள்லேருந்து, குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காவேரி பூம்பட்டினங்கள்லேருந்து ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலேயே வந்துட்டு கடல் வாணிபம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த 3 விஷயங்கள்ல இருந்துமே நமக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ இந்த
நகரம் 110% கன்ஃபார்ம். இது வந்து ஒரு 2500 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட பழமையான நகரம் அப்படின்ட்டு. இந்த காவிரி பூம்பட்டினம், அதாவது பூம்புகாருங்கிற இந்த காவிரி பூம்பட்டினம் அருகில் வந்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாக்கம், மருவூர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஊர் இருக்குது. சரிங்களா? இந்த பட்டினப்பாக்கம் கடல் பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. இந்த மருவூர் இந்த கடல் பகுதியை ஒட்டியுள்ள ஊர் தான் இந்த மருவூர். இந்த மருவூர் இருக்குது அப்படின்னா இதுதான் மருவூர் அப்படின்னா, இந்த மருவூரும் இந்த பட்டினப்பாக்கம் அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி பட்டினப்பாக்கம் இருக்குது. இந்த மருவூருக்கும் இந்த பட்டினப்பாக்கத்துக்கும் இடையில் உள்ள இந்த இடங்களில் வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு தோட்டங்கள், அதாவது மக்களுக்கு பயன்படுகிற காய்கறி தோட்டங்கள், அதாவது கார்டன்ஸ் நிறையா அந்த ஏரியா பகுதியில் இருந்திருக்கு. இந்த மருவூரையும் இந்த பட்டினப்பாக்கத்தையும் அதாவது ஒரு பிரிக்கிற மாதிரி இந்த கார்டன்ஸ் ஏரியா இருந்திருக்கு. இந்த கார்டன்ஸ் ஏரியா கீழே தான் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து விற்க ஒரு சந்தை, இப்போ எப்படி சந்தை இருக்குது அதே மாதிரி அந்த ஒரு சந்தையாக அந்த இடம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அந்த புத்த தத்தாங்கிற ஒரு புத்திஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மருவூர், அதாவது இந்த காவேரி பூம்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் 2500 வருடங்களுக்கு முன்பாக அப்போ குடிசை வீடு இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கிட்டத்தட்ட மாடி வீடுகள், அடுக்குமாடி வீடுகள்லாம் இருந்திருக்கு. மக்கள் வந்து பயங்கரமாக செல்வந்தர்களாக அந்த ஏரியா பகுதிகளில் வாழ்ந்திருக்காங்க. அது மாத்திரம் கிடையாது, இந்த பகுதிகளில் சோழ நாட்டுக்கொடியும் பிறந்திருக்கிறது, பாண்டிய நாட்டுக்கொடியும், சேர நாட்டுக்கொடியும், கிரீக், அதே மாதிரி பல நாடுகள் இந்த கடல் வழி வாணிகத்தை ஏற்படுத்தி பண்ணிகிட்டு இருந்த நாடுகளுடைய எல்லா நாட்டுகளுடைய கொடியும் இங்கே வீட்டுக்கு மேலே பறந்துருக்கு. என்னடா ஆச்சரியமாக இருக்கே, அவ்வளோ தூரம் அந்த டைமில் வந்து கடல் வாணிபம் வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு இன்டைரக்டாக. அவ்வளோ தூரம் மக்கள் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சொந்த வீடு வாங்கி இங்கே செட்டில் ஆகிறாங்க. இங்கே அவங்களுடைய நாட்டை வியாபாரம் பண்ணி இங்கே அவங்களுடைய நாட்டோட குறி பறந்துருக்கு. அதே மாதிரி அங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நகரம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மிகவும் பரபரப்பாக இருந்திருக்கு. இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு கோயம்பேடு எவ்வளோ தூரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹார்பர் உள்ள இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ரஷ்ஷாக பரபரப்பாக இருக்கும். மக்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, அந்த புத்திஸ்ட்டு மிகவும் அழகாக வந்து என்ன சொல்லணும்னா, நோ நெகோசியேஷன், அதாவது எந்த ஒரு குற்ற செயலும் இருக்காது, எந்த ஒரு ஏமாற்று வேலையோ இல்லாமல் மக்கள் வந்து மிகவும் நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. அங்கே வந்து எந்த ஒரு தீமையோ, மக்களுக்கு எதிராக மக்கள் எழும்புறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. ஒருத்தவங்களுடைய உரிமையை மக்கள் தங்களுடைய உரிமையாக நினைத்து கொண்டு அவர்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலே மக்கள் வந்து அவ்வளோ தூரம் பார்த்திங்க அப்படின்னா நல்லவர்களாக வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த புத்திஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இவ்வளவு பழமையான, இவ்வளவு சிறப்புமிக்க இந்த காவேரி பூம்பட்டினம் வந்து பாருங்கள், இன்றைக்கி 40லேருந்து 50 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே கிடக்கு. அப்போ இதை பற்றின சிறப்புகள் இன்னமும் வந்து உலகறிய செய்யணும் அப்படின்னா இதை பற்றினதான ஆராய்ச்சிகளை துரிதப்படுத்தணும். இது தமிழ்நாடு அரசு மட்டும் கிடையாது, இந்தியா அரசும் சரி. இது வந்து நம்மளுடைய நாட்டோட பெருமை அப்படிங்கிறதுனால இதோட ஆராய்ச்சியை இன்னமும் துரிதப்படுத்தி இதில் இருக்கிற வரலாற்றில் பிறந்திருக்கிற நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழ் ஆர்வலர்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா இந்த மருவூர் பாக்கம் வந்து பல நாடுகளில் சேர்ந்த மக்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணி வாணிபம் பண்ணிவிட்டு அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேன்சன் மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஹோட்டல்ஸ் மாதிரிலாம் வந்து அந்த காலகட்டத்திலும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மாத்திரம் இல்லை, கிரீக், அதாவது வெள்ளைக்காரங்களும் வாணிபத்திற்காக வந்து இந்தியாவில் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வந்து அமெரிக்கா, லண்டனு, அதே மாதிரி வந்து
பல நாடுகளில் போய் வந்து பிஸ்னஸ்க்காக இல்லை ஒரு வேலைக்காக போய் நம்ம எப்படி அந்த நாட்டோட குடியுரிமையை வாங்கி நம்ம அங்கே இது பண்ணுறோமோ, அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட நாடுகள் உள்ள மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வாணிபத்துக்காக இந்தியாவில் வந்து அதுவும் குறிப்பாக இந்த காவேரி பூம்பட்டினத்தில் இந்த மருவூர் பகுதியில் உள்ள மேன்சன்ஸில் வீடுலாம் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இந்த ரொம்ப இவ்வளோ தூரம் சிறப்புமிக்க ஒரு இடம் தான் இந்த காவேரி பூம்பட்டினம். சரி, ஓகே. இந்த மருவூருக்கு அடுத்ததாக கார்டன் ஏரியான்னு ஒரு சொன்னோம். இந்த தோட்டப்பகுதிகளில் மக்கள் அதிகமாக வாணிபம் செய்கிறோம், உள்ளூர் வாணிபம் அதிகமாக நடந்த பகுதி தான் இந்த மருவூருக்கும் பட்டினப்பாக்கத்துக்கும் இடையில் உள்ள இந்த தோட்டப்பகுதி. இந்த பகுதிகளில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளூர் வாணிபம் அதிகமாக இருந்திருக்கு. அங்கேருந்து பொருட்கள் வந்து வெளியூர் வாணிபத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தோட்டத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த பட்டினப்பாக்கம் பார்த்திங்கன்னா, இந்த பட்டினப்பாக்கத்தை பற்றி வரலாற்றில் சிலப்பதிகாரம், அகநானூறில் நம்ம நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். இந்த பட்டினப்பாக்கம் பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா ராஜாக்கள், அதே மாதிரி மருத்துவர்கள், அதாவது அரசாங்க வேலைகளில் மிக உயர் பகுதியில் இருந்தவங்க, அமைச்சர்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜஸ் உள்ளவர்கள் எல்லாமே எங்கே இருந்தனா இந்த பட்டினப்பாக்கம் பகுதிகளில் ஸ்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு இடம் கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டு அங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய சங்ககால இலக்கியங்களில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 கடற்மட்டத்திலிருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போய் இன்றைக்கி நம்ம கண்ணார அந்த விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ சங்ககால இலக்கியங்களில் நிறையா பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அது வந்து மிகவும் வந்து ஒரு கற்பனை கதை அப்படி இப்படின்லாம் வந்துட்டு நிறையா டாக்ஸ்லாம் இருந்திருக்கு. நமக்கும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களெல்லாம் இப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்களா, நடந்திருக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. குறிப்பாக நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயத்தில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மீம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜராஜ சோழனோட ஒரு படை பலத்தை பற்றி பேசியிருப்பார் ஒரு வீடியோவில். ராஜராஜ சோழன் கிட்டத்தட்ட ஒரு 50,000 யானைகளை ஒரு கப்பலில் ஏற்றி போருக்காக ஏற்றி அதற்கு அவருடைய சாப்பாடு, அதில் இராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போகிற அளவுக்கு அந்தளவுக்கு வந்து ராஜராஜ சோழனுடைய படை பலம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் நிறைய மேடைகளில். அதை இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரிலாம் இருக்க சான்சஸே கிடையாது, 50,000 யானையை கப்பலில் ஏற்றிட்டு அப்படிலாம் அந்த காலகட்டத்திலாம் இருக்க சான்சஸே கிடையாதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிட்டு இருந்தோம், கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், மீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே வந்து கற்பனைக்கு அதிகமான விஷயங்களை சொல்லலை. அவை அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் இருந்த நம்மளுடைய வாழ்க்கை முறையையும் நம்முடைய சிறப்பு அம்சங்களையும் தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத இந்த விஷயம் மூலமாக, இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிப்பின் மூலமாக நம்ம அறிஞ்சிக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த சங்ககால இலக்கியங்களில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்கப்பட்ட காவேரி பூம்பட்டினம் என்கிற இந்த பூம்புகார் இன்றைக்கி கடல் மட்டத்திலிருந்து 40-50 கிலோமீட்டருக்கு உள்ளே போயிருக்கு. அப்போ இதே மாதிரி எத்தனை நகரங்கள் உள்ளே போயிருக்கலாம். நாம் வந்து பெருசாக பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் மிகவும் பழமையான நகரமாக ஜெரிகோ இருக்குது. 11,000 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் வந்து பானையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பானையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 15,000 வருடங்களுக்கு முன்பாக இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்களாக கருதப்படுகிற இந்த பூம்புகார் பட்டணம் கடல் மட்டத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிடக்கு. இப்போ நம்ம இன்றைக்கி கண்ணார நம்ம பார்த்துட்டோம். அப்போ நம்மளுடைய சங்ககால இலக்கியங்கள் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 100% உண்மை அப்படிங்கிறது நிரூபணமாக போகுது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஆர்வலர்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், தயவு செய்து இந்த ஆராய்ச்சியை இன்னமும் துரிதப்படுத்தி அதுக்கான நிதியை வந்து இன்னமும் வந்து ஒதுக்கி உடனே வந்து இந்த ஆராய்ச்சியை தொடங்கணும். இது தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைய போது. தயவு செய்து எந்த ஒரு மொழி வேற்றுப்பாடு இல்லாமல் இந்த பழமையான இந்த மொழியை நமக்கு கொண்டாட
தயவு செய்து இந்த ஆராய்ச்சியை வந்து துரிதப்படுத்துங்கள், நிதி உதவி செய்யுங்கள். ஓகே, இந்த காவேரி பூம்பட்டினம்ங்கிற பூம்புகார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது கம்பல்சரி வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக பழமையான ஒரு நகரம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2019 அந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாக்டவுன் வந்ததுனால அதோட ரிசர்ச்செல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2023 ரிசர்ச் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 2023 வரைக்கும் நமக்கு கிடைத்த விஷயங்கள். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் போய்ட்டு நெட்லேயே வந்துட்டு நீங்கள் அதோடைய இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் ரிசர்ச்சில் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து மக்களுக்கு நம்ம கொண்டு சொல்லணும். இது நானும் இந்த இதை வந்து மக்களுக்கு கொண்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இது நம்முடைய மொழி, நம்முடைய நாட்டில் உள்ள பழமையான மொழி. நம்முடைய நாட்டு முதலாவது நமக்கு பெருமை, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய இந்திய நாட்டுக்கே பெருமை. அதுக்கப்புறம் உலகத்துக்கே பெருமை வாய்ந்த இப்படிப்பட்ட ஒரு 15,000 வருடங்களுக்கு முன்பாக பழமையான ஒரு நகரம் இன்றைக்கி கடல் மட்டத்திலேருந்து 40லேருந்து 50 கிலோமீட்டருக்கு உள்ளே கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து 2500 ஆண்டுகள்ங்கிறது கன்ஃபார்ம். 15,000 வருடங்கள் பழமையான சிட்டியா அப்படிங்கிறதுல நகரமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதற்குரிய ஆராய்ச்சிகள் கண்டிப்பாக வந்து நடக்கணும். அதுக்கான வேலையை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து துரிதப்படுத்தணும். இதை வந்து எப்படி கணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த பூம்புகார், அதாவது இந்த காவேரி பூம்பட்டினம் போர்ட்டு வந்து உள்ளே இருந்திருக்கு. இந்த எல்லா போர்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கடலோரமாக தான் இருக்கும். அதாவது கடலுக்கு பகுதியில் தான், கடல் ஓர பகுதியில் தான் இருக்கும். ஏன்னா வாணிகத்திற்கு கப்பல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 50 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த கடல் மட்டம், அந்த கடல் அதாவது கடல் மட்டத்திலிருந்து இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ளே போயிருக்கு. அப்படிங்கிறப்ப இத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த நகரம் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து குறிப்பிட்றாங்க. இந்த மாதிரி விஷயத்தை வச்சு தான். இப்போ இதுக்கு இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ஆராய்ச்சிகள் தேவை. இதை வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நிறைய இடத்துல நம்ம கொண்டு சேர்க்கும் போது தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விஷயங்களை பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஏன்னா இது நம்மளுடைய பெருமை. இந்த பெருமையை மறுபடியும் என்ன பண்ணது, இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி அதை மூடி வச்சிடக்கூடாது. நம்மளுடைய தமிழ், இந்த தமிழ் வந்து உலகத்திலேயே மூத்த மொழி. இந்த மூத்த மொழியை நம்மளுடைய பெருமையை நம் உலக அறிய செய்யணும். தமிழர்கள் தான் கிட்டத்தட்ட, அதாவது இந்த உலகத்திலேயே முதலாக உருவாக்கப்பட்ட நகரம் இன்று வந்து 11,000 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட நகரமாக கருதப்படுகிற இஸ்ரேல் பாலஸ்தீனா ஜெரிகோ அப்படிங்கிற அந்த இடத்த தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து உலக ஹிஸ்ட்ரியில் இடம்பெற்றிருக்கு. ஆனால் நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்களுடைய ஆராய்ச்சியில் முதற்கட்டமாக கிட்டத்தட்ட 15,000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு காவேரி பூம்பட்டினம் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கடலுக்கடியில். அப்போ வந்து இது வந்து மக்களுக்கு அதிகமாக போய் சேரும்போது இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் அதிகமாக போய் சேரும். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை துரிதமாக செயல் பண்ணி அதனுடைய ஆராய்ச்சியை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல, அதை மறுபடியும் இது பண்ணி இதை பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும், கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்த இந்த நகரம், இந்த காவேரி பூம்பட்டினங்கிற இந்த நகரம் எப்படி வந்து கடலுக்கு அடியில் போயிருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எனக்குமே இருந்தது. அந்த கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கு பதிலாக மணிமேகலை இருக்குல்ல, அந்த புத்தகத்தில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, இந்த காவிரி பூம்பட்டினத்தில் மக்களுடைய ஆசை அதிகமாகி அங்கே தீமைகள் அதிகமானதுனால, அதாவது கெட்ட காரியங்கள் நிறைய இங்கே இருந்ததுனால இந்த கடலானது அந்த மக்களையும் அந்த நாட்டையும் அந்த இதையும் வந்து மொத்தமாக வாரிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மணிமேகலையில் ஒரு பகுதியில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதில் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முக்கிய காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னவாக இருக்கலாம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுனாமியாக இருந்திருக்கலாம். ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு சுனாமி வந்திருக்கலாம்.
அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரும் இந்த பகுதியில் இருந்திருக்கு. அந்த ஊர்களில் புத்திஸ்ட் வந்து அதிகமாக வாழ்ந்திருக்கிறாங்க. புத்த மதத்தை நிறைய பேர் கடைபிடித்து அதன்படி கேட்டு வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தில், அந்த மணிமேகலையின் புத்தகத்தில் அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. புத்த மதங்களும் அவங்களும் சேர்த்து அடித்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்ற கடல் வந்து வாரி எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலேருந்து நமக்கு என்னதுன்னா, இந்த புத்தமங்கலம், இந்த புத்திஸ்ட்டை பற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த பட்டணம் கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2500 வருடங்களுக்கு முன்பாக கம்பல்சரி உண்டு. அது வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த நகரம் வந்து எதுக்கு கடல் மட்டத்திலேருந்து உள்ளே போயிருச்சு அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்கள், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வானிலையை வந்து கண்டே பிடிக்க முடியல. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வருது. சென்னையில் வந்து இந்த சென்னை, அதாவது வங்காள விரிகுடாவில் வந்துட்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுது, புயல் உருவாக போது சென்னையில் வந்து அலர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் சென்னையில் மழை பெய்யல. திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் இந்த மாதிரி பகுதிகளில் ஒரு பெரிய மழையை பெஞ்சிட்டு பெரிய அழிவை ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அதாவது எதிர்பாராத இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு கடல் மட்டம் உயர்ந்து இந்த மாதிரி இந்த நகரம் உள்ளே போயிருக்கலாம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு பூம்புகார் பட்டினம் வரலாற்றில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிற இந்த கண்டுபிடிப்பு, அதோட ஆராய்ச்சிகள் வந்து இன்னமும் துரிதமாக வந்துட்டு செயல்படணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, என் சைட்லேருந்து நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழை உலகறிய செய்யணும் அப்படின்னா, இது தமிழர்களுக்கு மட்டும் பெருமை கிடையாது, இந்தியர்களுக்கு மட்டும் பெருமை கிடையாது, உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் பெருமையான ஒரு விஷயம். ஒரு பழமையான, கிட்டத்தட்ட 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து கீழடி பெருமையை நம் உலகத்துக்கு அறிய செஞ்சோமோ, அதை பற்றி பேசி 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 அதன் பெருமைகள், அதில் கண்டுபிடிப்புகள், அதில் ஆராய்ச்சிகளை பற்றி பேசி பேசி தமிழ் எவ்வளவு பழமையான மொழி என்பதை பாருங்கள்னு சொல்லிட்டு உலகத்துக்கு நம்ம எடுத்து பேசி, இன்றைக்கி வந்து கவர்மெண்டால் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அருங்காட்சியகமே உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள வல்லுநர்கள், அதாவது வரலாற்றியல் வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி கீழடியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி வந்து பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், ஆராய்ச்சியாளர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழுடைய பெருமை வந்து எப்படி கீழடியின் மூலமாக உலகறிய செய்யப்பட்டதோ, அதே மாதிரி இந்த காவேரி பூம்பட்டினம், இந்த கடலுக்கு அடியில் இருக்கிற இந்த கண்டுபிடிப்பை வந்து இன்னமும் அதிகமாக திருப்பண்ணி அதுக்கு தேவையான நிதியை வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் ஒதுக்கி இன்னமும் அதனுடைய ஆராய்ச்சியை துரிதப்படுத்தி நம்முடைய தமிழின் பெருமையை, இந்தியாவோட பெருமையை உலகறிய செய்வோம். இதோட என்னுடைய பங்கு என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் எப்படி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கண்டுபிடிப்பு, இந்த மாதிரி வரலாற்று மிக்க விஷயங்களை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணட்டும். இதை வந்து மேக்ஸிமம் நிறைய வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்க நிறைய வெளிநாட்டவர்களுக்கு, ஏன்னா வெளிநாட்டவர்களுடைய வர்த்தகம் இந்த காவேரி பூம்பட்டினத்தில் அதிகமாக இருந்தது. அப்போ யோசித்து பாருங்கள், இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா 11,000 வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு பழமையான நகரம்னு சொல்லிட்டு ஒரு பானையை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் ஜெரிகோ நகரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசப்பட்டுருக்காது பழமையான நகரம். ஆனால் நம்மளுடைய முதற்கட்ட ரிசர்ச் படி கிட்டத்தட்ட 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட நகரம்னு காவேரி பூம்பட்டினம் நகரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பானையெல்லாம் கண்டுபிடிக்கல போல. காமன் சுவர் வச்ச வீடுகள் இன்னமும் கடல் மட்டத்தில் இருந்து இன்னமும் அழியாமல், கடலுக்கடியில் எத்தனையோ பூகம்பம் வந்திருக்கலாம், சுனாமி வந்திருக்கலாம், இன்னமும் அது பாதிக்கப்படாமல் இருக்குது. அவ்வளோ தூரம்
தமிழர்களுடைய கட்டடக்கலை இருந்திருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வருடங்கள் ஆகியுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 40-50 கப்பல்களை ஹோல்டு பண்ணக்கூடிய போர்ட் இருக்குது. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா கலங்கரை விளக்கம் இன்னமும் இருக்குது. அப்போ ஒரு தமிழனுடைய கட்டட கலைத்திறமை எவ்வளோ தூரம் மேலோங்கி இருந்திருக்கும். ஒருவேளை தமிழர்களா இல்லை வெளிநாடுகளிலிருந்தும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? ஏன்னா வெளிநாட்டவர்களும் நிறைய பேர் வந்து இந்த பூம்புகார் பட்டணத்தில் வந்து குடியேறி இருந்திருக்காங்க, தங்கி இருக்கிறாங்க. நாட்டோட கொடிகளும் இந்த பூம்புகார் பட்டணங்கள் மேலே பறந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க எல்லா நாடுகளுக்கும் உலகத்துக்கே சிறப்பை தேடி கொடுக்கக்கூடிய இந்த வரலாற்று மிக்க ஒரு இடத்தோட ஆராய்ச்சியை வந்து உலகமே முன்னிறுத்தி வந்து என்ன பண்ணணும், ஆராய்ச்சி மேற்கொள்ளணும். உலகமே வந்து ஒரு பழமையான ஒரு நகரத்தை கண்டுபிடிக்க போவதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்களை வந்து தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப எனக்கே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விஷயங்களை, இந்த நிகழ்வுகள், அந்த தமிழோட அந்த பெருமை, அதே மாதிரி தமிழர்களுடைய அந்த கட்டிடக்கலை, வாழ்வியல் முறை இவைகள்லாம் பற்றி பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இவைகள்லாம் வந்துட்டு உண்மை நடந்த விஷயங்கள். ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாபிக் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆராய்ச்சியை துரிதப்படுத்தி அதுக்கான நிதியை வந்து அரசாங்கம் ஒதுக்கிடுச்சு அப்படின்னா, ஒரு வேளை நம்முடைய பூம்புகார் பட்டினம் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக பழமையான நகரம் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அது சான்றளிக்கப்பட்டது அப்படின்னா அடுத்த வீடியோவும் இதோட பயங்கரமாக இருக்கும். நம்மளுடைய பெருமை உலகம் அறியும். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். கண்டிப்பாக அது நடக்கும்.